students, welcome to our YouTube channel. In the video la SSC and railway exams la கேட்கக்கூடிய syllogism டாபிக் தான் பார்க்க போறோம். So SSC and railway exam மட்டும் இல்ல, நீங்க TNPSC group 2A mains prepare பண்ணிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு மெயின்ஸ்ல வந்து ரீசனிங் 40 क्वेश्चंस வரும். So அந்த ரீசனிங் ஓட சிலபஸ் பாத்தீங்கன்னா அப்படியே SSC and railway examsல கேட்கக்கூடிய சிலபஸ் தான். ஓகேங்களா? சோ அதனால நீங்க TNPSC group 2A mains prepare பண்ணிட்டு இருக்கீங்க அப்படினாலும் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வந்து syllogism அப்படிங்கும்போது உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? சோ given ஸ்டேட்மெண்ட் வச்சு நம்ம வென் டயகிராம் டிரா பண்ணனும். நெக்ஸ்ட் அந்த வென் டயகிராம் யூஸ் பண்ணி என்னென்ன கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ ஆகுது அப்படின்னு செக் பண்ணிட்டு அதை வந்து ஆப்ஷன்ல நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோல பாத்தீங்கன்னா syllogismக்கான கான்செப்ட்ஸ் ரிலேட்டடான ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்க பிகினரா இருக்கீங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ வந்து கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கும் போது இந்த வீடியோவில் ஒரு 10 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ 10 டிஃப்ரெண்ட் கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு நீங்கள் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாவே உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து கவர் ஆகிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க? ஆல் ஸ்பூன்ஸ் ஆர் ரவுண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் ஸ்பூன்ஸ் ஆர் ரவுண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ரவுண்ட்ஸ் ஆர் ஷேப்ஸ். ஆல் ரவுண்ட்ஸ் ஆர் ஷேப்ஸ். ஸோ SH போட்டுக்கோங்க. ஸ்பூனுக்கு இங்கே SP. ஸோ இப்படி 2 எழுத்து வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கன்க்ளூஷன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. சம் ஷேப்ஸ் ஆர் ரவுண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த சர்க்கிள் ஃபுல்லா ஷேப்ஸ். ஓகேங்களா? அப்போ இந்த ரவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய இடத்துலையுமே உங்களுக்கு சம் ஷேப்ஸ் இருக்கும். அப்போ சம் ஷேப்ஸ் ஆர் ரவுண்ட்ஸ்ங்கிறது கரெக்ட். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பாருங்க. இந்த ஷேப்ஸ்ங்கிற சர்க்கிள்குள்ள தான் இந்த ஸ்பூனுங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஆல் ஸ்பூன்ஸ் ஆர் ஷேப்ங்கிறது கரெக்ட். ஸோ ரெண்டு கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகுது. ஸோ போத் 1 and 2 ஃபாலோ. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்து ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பென்சில்ஸ் ஆர் எரேசர்ஸ். நெக்ஸ்ட் ஆல் ஷார்ப்னர்ஸ் ஆர் எரேசர்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ஷார்ப்னருமே எரேசருக்குள்ள இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல் காம்பஸஸ் ஆர் ஷார்ப்னர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஷார்ப்னருக்குள்ள காம்பஸ் வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஆல் காம்பஸஸ் ஆர் எரேசர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எரேசருக்குள்ள வந்து காம்பஸ் இருக்கா அப்படின்னா இந்த சர்க்கிள். ஓகேங்களா? ஸோ இது ஹோல் சர்க்கிள் வந்து எரேசருக்குள்ள தான் காம்பஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் சம் காம்பஸஸ் ஆர் பென்சில்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்க வந்து காம்பஸ் இருக்கு, பென்சில் வந்து இங்க இருக்கு. ஸோ இது ரெண்டுக்குமான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ பென்சிலுக்கும் காம்பஸ்க்குமான ரிலேஷன் அன்னோன். ஸோ இதுக்கு இன் பிட்வீன் நம்ம சொல்ற எல்லா ரிலேஷனுமே இதுல வரும், பாசிபிலிட்டிஸ் தான் வரும். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் சம் எரேசர் ஆர் காம்பஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஹோல் சர்க்கிள் வந்து உங்களுக்கு எரேசருங்கும் போது இந்த காம்பஸ் பிளேஸ்லயும் சம் எரேசர்ஸ் இருக்கும். ஸோ இங்க இருக்கக்கூடிய சம் எரேசர் வந்து காம்பஸ். ஸோ கரெக்ட். ஸோ தேர்ட் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகும். ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 1 and 3 ஃபாலோஸ். சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆல் வாட்சஸ் ஆர் கிளாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் வாட்சஸ் ஆர் கிளாக். நெக்ஸ்ட் சம் கிளாக்ஸ் ஆர் மிஷின்ஸ். ஸோ சம் கிளாக் வந்து மிஷின். நெக்ஸ்ட் சம் மிஷின்ஸ் ஆர் கேஜெட்ஸ். சம் மிஷின்ஸ் வந்து கேஜெட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் சம் வாட்சஸ் ஆர் மிஷின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ச் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இங்க வாட்ச் இருக்கு, இங்க மிஷின் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுக்குமான ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எல்லாமே வாட்ச்க்கும் மிஷினுக்கும் இன் பிட்வீன் நம்ம சொல்ற ரிலேஷன் எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகாது. செகண்ட் ஒன் சம் மிஷின்ஸ் ஆர் கிளாக்ஸ். ஸோ இது வந்து கிளாக். ஸோ இந்த பிளேஸ்ல இருக்கக்கூடிய சம் மிஷின்ஸ் வந்து கிளாக். ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் கன்க்ளூஷன் சம் கேஜெட்ஸ் பீயிங் கிளாக் இஸ் எ பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. இங்க பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க கேஜெட்ஸ்க்கும் கிளாக்கும். ஸோ உங்களுக்கு இங்க வந்து கேஜெட் இருக்கு. ஓகேங்களா? கிளாக் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது இந்த ரெண்டு சர்க்கிளும் எப்படி இருக்கு, தனித்தனியா இருக்கா? ஸோ இப்போ இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ரிலேஷன் வந்து அன்னோன் ரிலேஷன். அப்போ நம்ம இது எல்லாமே என்ன சொல்லலாம்,
பாசிபிலிட்டிஸ்ல சொல்லலாம். அப்போ சம் கேஜெட்ஸ் ஆர் கிளாக்குங்கிறது பாசிபிலிட்டி அப்படின்னா பாசிபிலிட்டி கரெக்ட். ஆன்சர் வந்து கன்க்ளூஷன் 2 and 3 ஃபாலோஸ். ஸோ டி ஆப்ஷன். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து இந்த பாசிபிலிட்டிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்போஸ் உங்களுக்கு சம் கேஜெட்ஸ் ஆர் கிளாக்ஸ், ஸோ இப்படி உங்களுக்கு எக்ஸாக்டா இருக்கு. ஓகேங்களா. இது ட்ரூ கன்க்ளூஷன். பட் பாசிபிலிட்டின்னு சொல்லி இருந்தாங்கன்னா அப்போ உங்களுக்கு ஃபாலோ ஆகாது. பட் இங்க வந்து கிளாக்கும் கேஜெட்ஸ்க்கும் இன் பிட்வீன்ல இருக்கக்கூடிய ரிலேஷன் எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல தான் சொல்ல முடியும். இங்க பாசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் 4th ஒன், some butter or honeys. some butter வந்து honey. next some honey வந்து breadன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ breadக்கு ஸோ BR போட்டுக்கோங்க, butter BU. next all breads are jams. all bread வந்து ஜாம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, some jams are honeyன்னு சொல்லியிருக்காங்க. இங்க வந்து ஜாம் இருக்கு, இது ஹனி. ஸோ இங்க இருக்கக்கூடிய சம் ஜாம் வந்து ஹனி. ஸோ ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன், ஆல் ஹனிஸ் ஆர் பட்டர். இதுக்கு நம்ம எப்படி இருக்குன்னா ஆல் ஹனி வந்து இங்கே பட்டருக்குள்ள இருக்கணும். ஸோ அப்படி இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, இது ஹனினா இங்கே சம் ஹனி தான் பட்டரா இருக்கு. ஸோ செகண்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. தேர்ட் ஒன், சம் ஜாம்ஸ் ஆர் பட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜாம் வந்து இங்க இருக்கு, உங்களுக்கு பட்டர் வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா. ஸோ பட்டரும் ஜாமும் வந்து பாத்தீங்கன்னா அன்னோன் ரிலேஷன். ஓகேங்களா. அப்போ இது இன் பிட்வீன்ல சொல்லக்கூடிய ரிலேஷன் எல்லாமே எப்படி வரும், பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ தேர்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. ஸோ ஒன்லி ஒன் ஃபாலோஸ், பி ஆப்ஷன் ஆன்சர். நெக்ஸ்ட் 5th ஒன், ஆல் ஃபேன்ஸ் ஆர் ஹீட்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஆல் ஃபேன் வந்து heater. next some coolers are fans. ஓகேங்களா. so some coolers are fans. next all purifiers are coolers. so all purifiers are coolers. ஓகேங்களா. ஸோ நீங்கள் வென் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது இந்த மாதிரி கரெக்டாக ட்ரா பண்ணிடணும். இதே வந்து நீங்கள் ஆல் ஃபேன்ஸ் ஆர் ஹீட்டர்ஸ்னும் நெக்ஸ்ட் சம் கூலர்ஸ் வந்து ஃபேனு, ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டாக வராது. ஓகேங்களா. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணும் போதே இந்த மாதிரி கரெக்டாக சம் ஃபேன்ஸ் ஆர் கூலர்ஸ்னா ஃபேனுக்கு கூலருக்கும் மட்டும் போடுங்க, ஹீட்டருக்குள்ள கூலர் வர மாதிரி போடக்கூடாது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாம். ஆல் பியூரிஃபையர்ஸ் ஆர் ஹீட்டரான்னு கேட்டிருக்காங்க. அப்படின்னா ஹீட்டருக்குள்ள வந்து உங்களுக்கு பியூரிஃபையர் இருக்கணும். ஓகேங்களா. அப்படி இருக்கான்னா இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் வராது. நெக்ஸ்ட் சம் பியூரிஃபையர் ஆர் ஹீட்டர். ஓகேங்களா. ஸோ இங்க வந்து பியூரிஃபையர் இருக்கு, இங்கே ஹீட்டர் இருக்கு. ஸோ இதுவும் வந்து டச் ஆகலை. ஓகேங்களா. ஸோ இதுவும் வராது. நெக்ஸ்ட் சம் ஹீட்டர் ஆர் கூலர் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹீட்டரு, உங்களுக்கு கூலர் வந்து இங்க இருக்கு. ஸோ அப்போ இங்க இருக்கக்கூடிய சம் ஹீட்டர் வந்து கூலர். ஸோ தேர்ட் ஒன் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஆல் கூலர்ஸ் ஆர் ஹீட்டரா அப்படின்னு கேட்டா உங்களுக்கு கூலர் வந்து இப்படி ஹீட்டருக்குள்ள இருக்கணும். இங்க அப்படி இருக்கானா இல்லை. ஸோ வந்து உங்களுக்கு ஃபோர்த் கன்க்ளூஷனும் ஃபாலோ ஆகாது. ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ், ஏ ஆப்ஷன். நெக்ஸ்ட் 6th ஒன், சம் கேண்டில்ஸ் ஆர் பல்ப்ஸ். ஸோ some candles are bulb, some bulbs are generators. ஸோ இப்படி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, சம் கேண்டில்ஸ் ஆர் ஜென்ரேட்டர்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே கேண்டில்ஸ் இருக்கு, இங்கே ஜென்ரேட்டர் இருக்கு. ஓகேங்களா. அப்போ கேண்டிலுக்கும் ஜென்ரேட்டருக்குமான ரிலேஷன் பார்த்தீங்கன்னா அன்னோன் ரிலேஷன். ஸோ இதுக்கு சொல்லக்கூடிய எல்லா ரிலேஷனுமே எப்படி வரும், நம்ம பக்கம் பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஓகேங்களா. ஸோ அதாவது சம் கேண்டில்ஸ் வந்து ஜென்ரேட்டரா இருக்கலாம், இல்லைன்னா நோ கேண்டில்ஸ் வந்து ஜென்ரேட்டரா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி எல்லாமே பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் 2 பார்த்தீங்கன்னாமே உங்களுக்கு ஆல் கேண்டில்ஸ் ஆர் ஜென்ரேட்டர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டில்ஸ்க்கும் ஜென்ரேட்டர்ஸ்க்குமான இன் பிட்வீன்ல சொல்லக்கூடிய எல்லா ரிலேஷனும் பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ வந்து கன்க்ளூஷன் 1 and 2 ரெண்டுமே ஃபாலோ ஆகாது. ஸோ ரெண்டுமே ஃபாலோ ஆகலைன்னா நெய்தர் கன்க்ளூஷன் 1 nor 2ங்கிற ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ ஆன்சர் வந்து டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 7th ஒன், ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ளூ. ஓகேங்களா. ஸோ ஆல் ஃப்ளவர்ஸ் ப்ளூன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆல் ப்ளூ ஆர் குட்னு சொல்லியிருக்காங்க. ஆல் ப்ளூ குட்.
நெக்ஸ்ட் நோ குட் இஸ் ரெட் ஓகேங்களா. ஸோ குட்டுக்கும் ரெட்டுக்கும் நோ ரிலேஷன் சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குட்டுக்கும் ரெட்டுக்கும் நோ ரிலேஷன் அப்படின்னா இந்த குட் இது ஃபுல்லாகவே குட்டு ஓகேங்களா. அப்போது இந்த குட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த ஃப்ளவருக்கும் ப்ளூக்குமே நோ ரிலேஷனாக இருக்கும் ரெட்டு கூட ஓகேங்களா. ஸோ இப்போ கன்க்ளூஷன் பாருங்க. நோ ரெட் இஸ் ஃப்ளவர்னு சொல்லியிருந்தாங்கன்னா நோ ரெட்டுக்கும் இந்த குட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளவருக்கும் நோ ரிலேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்டு. நெக்ஸ்ட் செகண்ட் கன்க்ளூஷன் பார்த்தீங்கன்னா நோ ரெட் இஸ் ப்ளூ அப்படின்னா இந்த ரெட்டுக்கும் ஓகேங்களா இந்த குட்டுக்குள்ள இருக்க இந்த ப்ளூக்குமே நோ ரிலேஷன் தான். ஸோ செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் சம் குட் ஆர் ஃப்ளவர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே குட்டுங்கும் போது இந்த ஃப்ளவர் இருக்க இடத்துலையும் சம் குட் இருக்கும். ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய சம் குட் வந்து ஃப்ளவர்ஸ். ஸோ அதே சேம் தான் ஃபோர்த் கன்க்ளூஷன் பாருங்க. சம் குட் ஆர் ப்ளூனா இது ஹோல் சர்க்கிள் குட்டு. ஸோ அப்போ இந்த ப்ளூ இருக்க இடத்துல உங்களுக்கு வந்து சம் குட் இருக்கும். ஸோ இந்த சம் குட் வந்து ப்ளூங்கிறது கரெக்டு. ஸோ ஆல் கன்க்ளூஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். ஸோ ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நெக்ஸ்ட் எய்த் ஒன் நோ பிங்க் இஸ் எல்லோ ஓகேங்களா. ஸோ பிங்க்கும் எல்லோக்கும் நோ ரிலேஷன். நெக்ஸ்ட் நோ எல்லோ இஸ் ஒயிட் எல்லோக்கும் ஒயிட்டுக்கும் நோ ரிலேஷன் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஆல் ரெட் ஆர் எல்லோஸ். ஸோ அப்போ எல்லோஸ்குள்ள ரெட் வரணும் ஓகேங்களா. ஸோ ஆல் ரெட் வந்து எல்லோ. ஓகே நெக்ஸ்ட் இப்போ கன்க்ளூஷன் பார்க்கலாம். நோ ரெட் இஸ் பிங்க்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ நோ ரெட் இங்கே வந்து ரெட் இருக்கு, இங்கே வந்து பிங்க் இருக்கு ஓகேங்களா. ஸோ பிங்க்குக்கும் எல்லோவுக்கும் நோ ரிலேஷன் ஓகேங்களா. அப்படின்னா எல்லோக்குள்ள இருக்க ரெட்டுக்குமே நோ ரிலேஷன் தான் ஓகேங்களா. அப்போ நோ ரெட் இஸ் பிங்க்குங்கிறது கரெக்டு. நெக்ஸ்ட் நோ ரெட் இஸ் ஒயிட்னு சொல்லியிருக்காங்க. இங்க எல்லோவுக்கும் ஒயிட்டுக்கும் சம்மந்தம் இல்லைன்னா எல்லோக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ரெட்டுக்கும் ஒயிட்டுக்கும் நோ ரிலேஷன் ஓகேங்களா. கரெக்டு தான் அது ஓகேங்களா. ஸோ நோ ரெட் இஸ் ஒயிட்டுங்கிறதும் கரெக்டு. நெக்ஸ்ட் நோ ஒயிட் இஸ் எல்லோ ஓகேங்களா. ஸோ ஒயிட்ல இருந்து எல்லோக்கு இங்கே ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்குமா. அப்போ ஒயிட்டுக்கும் எல்லோவுக்கும் நோ ரிலேஷன்ங்கிறதும் கரெக்டு. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆல் கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோ. ஆன்சர் வந்து பி ஆப்ஷன். நெக்ஸ்ட் நைன்த் ஒன் ஆல் மூன் ஆர் சன்ஸ். ஸோ ஆல் மூன் சன். நோ மூன் இஸ் எ ஸ்டார் நோ மூன் இஸ் ஸ்டார் ஓகேங்களா. ஸோ மூனுக்கும் ஸ்டாருக்கும் நோ ரிலேஷன் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் சம் ஸ்டார் ஆர் பிளானட்ஸ். சம் ஸ்டார் வந்து பிளானட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் கன்க்ளூஷன் பார்க்கலாம். சம் சன் ஆர் பிளானட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து சன் இருக்கு, இங்கே வந்து பிளானட் இருக்கு ஓகேங்களா. ஸோ சன்னுக்கும் பிளானட்டுக்கும் பற்றி நமக்கு என்ன ரிலேஷன் சொல்லி தெளிவாக சொல்லலை. அப்போ இது எல்லாமே பாசிபிலிட்டிஸில் தான் வரும். ஸோ அப்போ கன்க்ளூஷன் ஒன் வந்து ஃபாலோ ஆகாது. செகண்ட் ஒன் பாருங்க. நோ சன் இஸ் ஏ ஸ்டார்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சன் வந்து இங்கே இருக்கு, நெக்ஸ்ட் ஸ்டார் வந்து இங்க இருக்கு ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு நோ சன் இஸ் ஏ ஸ்டார்னா சன்னுல இருந்து ஸ்டாருக்கு வந்து லைன் போகணும் ஓகேங்களா. இந்த சன்ல இருந்து ஸ்டாருக்கு இப்படி லைன் இருக்கணும், அப்பதான் நோ ரிலேஷன். ஸோ அப்போ இது செகண்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. பட் செகண்ட் ஒன் என்ன வரலாம்னா இந்த சன்ல இருக்கக்கூடிய இந்த மூணுக்கும் ஸ்டாருக்கும் நோ ரிலேஷன். அப்போ இது ஃபுல்லாவே சன்னுங்கும் போது இந்த மூணு இடம் இருக்க இடத்துலயுமே உங்களுக்கு என்ன இருக்கும், சம் சன் இருக்கும். அப்போ சம் சன் ஆர் நாட் ஸ்டார் ஓகேங்களா. சம் சன் ஆர் நாட் ஸ்டார் அப்படின்னா ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் தேர்ட் கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்க. நோ பிளானட் இஸ் ஏ மூன் சொல்லியிருக்காங்க. நோ பிளானட் இஸ் ஏ மூன்னா பிளானட்க்கும் மூனுக்கும் இப்படி லைன் இருக்கு, நோ ரிலேஷன் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா இல்லை. ஸோ வந்து தேர்ட் ஒன்னும் ஃபாலோ ஆகாது. பட் உங்களுக்கு என்ன ஃபாலோ ஆகும்னா இங்கே பிளானட்ல இங்கே இருக்கக்கூடிய இந்த மூணுக்கும் ஸ்டாருக்கும் இங்க நோ ரிலேஷன் ஓகேங்களா. அப்ப இந்த ஸ்டார் கூட இங்க சம் பிளானட் இருக்கீங்க ஓகேங்களா. அப்போ இதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய சம் பிளானட்கோ ஆர் நாட் மூன் சொல்லலாம் ஓகேங்களா.
some planet are not moon. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு இந்த கன்க்ளூஷன்ஸ் வந்து ஃபாலோ ஆகும். பட் இந்த கொஷினில் பார்த்தீங்கன்னா 3 கன்க்ளூஷனுமே ஃபாலோ ஆகலை. ஸோ வந்து நன் ஆஃப் த கன்க்ளூஷன்ஸ் ஃபாலோங்கிறது ஆன்சர் டி ஆப்ஷன். நெக்ஸ்ட் 10th ஒன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பாருங்க. ஆல் பிக் ஆர் ஸ்மால்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல் பிக் ஆர் ஸ்மால். நெக்ஸ்ட் சம் ஸ்மால் ஆர் டால். சம் ஸ்மால் வந்து ஆல் டால். Next, no tall is white. No tall is white. Okay. Next வந்து conclusion பார்க்கலாம். Some big are white அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Big வந்து இங்க இருக்கு. ஓகேங்களா? White இங்க இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வந்து unknown relation. ஸோ எல்லாமே உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ்ல தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாலோ ஆகாது. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. Some big are not white. ஸோ உங்களுக்கு some big are நாட் ஒயிட்டுங்கிறதும் உங்களுக்கு வந்து கன்ஃபார்மாக ஃபாலோ ஆகாது. மேபி பாசிபிலிட்டிஸில் வரலாம். நெக்ஸ்ட்டு தேர்ட் கன்க்ளூஷன் சம் ஸ்மால் ஆர் நாட் ஒயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா டாலுக்கும் ஒயிட்டுக்கும் நோ ரிலேஷன். இங்கே டாலோட இங்கே வந்து சம் ஸ்மால் இருக்குது. ஓகேங்களா? சம் ஸ்மால் ஆர் டால். இங்கே இருக்கக்கூடிய சம் ஸ்மால் வந்து நாட் ஒயிட். ஸோ ஓகேங்களா? ஸோ அதனால தேர்ட் ஒன் வந்து ஃபாலோ ஆகும். நெக்ஸ்ட் ஸோ ஆன்சர் வந்து ஒன்லி கன்க்ளூஷன் 3 ஃபாலோஸ் ஏ ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் சிலாஜிசம் ரிலேட்டடான 10 கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் எல்லாம் எடுத்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் காம்ப்ளிமெண்ட்ரி பேர் ரிலேட்டடான கொஷின்ஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஆல்.